சிவகார்த்திகேயனின் கதை சாதாரண மனிதனின் கதையோடு ஒத்துப்போறது. அவர் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். வாழ்க்கை எளிமையாயிருந்தது. அவரது குடும்பம் மிகவும் அடக்கமானது. நான் படிப்புல கெட்டிக்காரமானவன். ஆனால் எனக்குள் ஒரு திறமை ஒளிஞ்சிருந்தது. மக்களை சிரிக்க வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களை நான் அப்படியே மிமிக்ரி பண்ணுவேன். சின்ன வயதிலேயே எனது நகைச்சுவை நேரம் சரியா இருக்கும். வெள்ளித்திரையில ஜொலிக்கும் நட்சத்திரங்களை அவர் ரசித்தார். ஒரு நாள் அங்கே தன்னை பார்ப்பத கனவு கண்டார். எளிமையான பின்னணியில இருந்து வருவதா பயணம் எளிதா இருக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது வாழ்க்கை ஒரு அசாதாரண திருப்பத்தை எடுக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியாது. அவர் கனவு கண்ட அந்த வெளிச்சத்துக்கு அவரை அழைத்து செல்லும் ஒரு திருப்பம். பள்ளி சிவகார்த்திகேயனின் மறைந்திருந்த திறமைகளுக்கான தளமா மாறியது. கலாச்சார நிகழ்ச்சிகளை தீவிரமா பங்கேற்றார். நான் வெறும் நகைச்சுவை நடிகர் அல்ல, நான் ஒரு பிராவி கலைஞன். ஒவ்வொரு நிகழ்ச்சியுடனும் அவரது தன்னம்பிக்கை வளர்ந்தது. தன்னை நம்ப தொடங்கினார். நண்பர்களும் ஆசிரியர்களும் அவரை ஊக்குவிச்சனர். உங்கிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருக்கு, உங்க கனவுல தொடரணும். இந்த ஊக்கம் அவரது ஆர்வத்தை தூண்டியது. மக்களை மகிழ்விக்கவும் மகிழ்ச்சியரை செய்யவும் வேண்டும். புகழுக்கான பாதை பொலிதானது அல்ல. சவால்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் நிறைஞ்சது. ஆனா சிவகார்த்திகேயன் உறுதியாக இருந்தார். நான் என்னுடைய பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சேன். ஆனா என் மனம் நடிப்பின் மீது கொண்ட ஆசையை விடவில்லை. பொழுதுபோக்கு துறையின் வணிக பக்கத்தை புரிந்துவதற்காக முதுகலை வணிக மேலாண்மை படித்தேன். இந்த நேரத்தில் தனது ஆர்வத்தை ஒருபோதும் கைவிடாமல் கலாச்சார நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்றார். ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு படிக்கட்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது புத்திசாலித்தனம் மற்றும் நகைச்சுவைக்க அவர் கவனிக்கப்பட்டார் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி சேனலில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்க அழைக்கப்பட்டார். வெளிச்சத்துக்கான முதல் அனுபவம் இது. மேலும் அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள அவர் தயாராக இருந்தார். இது அவரது நம்ப முடியாத பயணத்தின் தொடக்கம் மட்டுமே என்பது அவருக்கு தெரியாது. தன்னை நிரூபிக்க மற்றவர்களை வெட்கடுமையா உழைக்க வேண்டியிருந்தது. விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சி சிவகார்த்திகேயனின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையா அமைந்தது. அவர் உடனடி வெற்றிகள். அவர் வெறும் வேடிக்கையானவர் அல்ல, அவர் தொடர்புடையவர். அவர் மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களை வென்றார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் குவிந்தன. அவரது வெற்றி அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு பற்றியது. நம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் சுய நம்பிக்கை ஆகிய கருப்பொருட்கள் அவரது படங்களில் நிலவியது. அவர் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியா மாறினார். கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்புடனும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். கனவுகள் நிஜமாகும் என்பதற்கு அவர் ஒரு சான்றாயிருந்தார். மெரினா படத்தின் மூலம் அவர் நடிப்புலகில் அறிமுகமானார். அவரது நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றது. சிவகார்த்திகேயனின் பயணம் பலருக்கு ஒரு உத்வேகமா அமைகிறது. அவர் தன்னடக்கமான தொடக்கத்தில் இருந்து தொடங்கி பெரிய கனவுகளை கண்டார். வெற்றி என் தலைக்கு ஏற விடாமல பார்த்துக்கிட்டேன். அவர் பல்வேறு சமூகங்களை ஆதரித்தார். ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த தனது செல்வாக்கை பயன்படுத்தினார். தான் எங்கிருந்தோ என்பதை ஒருபோதும் மறக்காமல் தனது வேர்களுடன் இணைந்திருந்தார். கடின உழைப்பு மற்றும் சுய நம்பிக்கையின் சக்திக்கு எனது கதை ஒரு சான்று. சிறிய நகரங்களை சேர்ந்த ஆர்வமுள்ள கலைஞர்களுக்கு அவர் நம்பிக்கையின் அடையாளமா மாறினார். நிலவில் கால்தடம் பதித்திருக்கும் போது வானமே எல்லை அல்ல என்பதை நிரூபித்தார். தனது இலக்குகளை அடைய அவர் அயராது உழைத்தார். விருப்பமும் சம்பளமும் இருந்தால் எதுவும் சாத்தியம் என்பதை உலகுக்கு காட்டினார். சமூகத்திற்கு திரும்ப கொடுக்க தனது தளத்தை பயன்படுத்தினார்.